நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாரம்பரியம் பொது சேவையில் இருந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆகுவதற்கு முன்னர் மிகப்பெரிய சேவைகள் செய்தார்கள் என்று நாம் வரலாறு கேள்விப்பட்டிருக்கிறோம். உண்மைதான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆகுவதற்கு முன்னர் ஹில்ஃபுல் ஃபுமூல் என்று சொல்லப்படக்கூடிய சங்கத்தை உருவாக்கி சேவைகளை செய்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. தமிழ்ல சொல்லுவாங்க, தங்கம் சாதிக்காததை சங்கம் சாதிக்கும் என்று சொல்லுவாங்க. மிகப்பெரிய பொருளாதாரம் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை 4 பேர் சேர்ந்தா முடிச்சிருக்காங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சேவை செய்தார்கள். நபியாக வரப்போகிறார்கள், செய்வதற்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்தான் என்பது நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட விஷயம்தான். ஆனால் நபிகளாருடைய பாரம்பரியமே இந்த சேவையில் இருந்திருக்கிறது என்பதைத்தான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். மது என்பதை அருந்தக்கூடாது என்பதை பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித பாரம்பரியத்தில் இருந்த குசை என்பவர்கள் பலமுறை சொல்லி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மக்காவுல தாருல் நதுவா என்று ஒரு மர்கஸ், மக்கள் ஒன்று சேர்கிற இடம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரதுக்கு முன்னாடியே ஏற்படுத்தப்பட்டுச்சு. அந்த தாருல் நதுவாவுக்கு யாரா இருந்தாலும் வருவாங்க, மக்காவில் இருக்கிற யாரா இருந்தாலும் வருவாங்க. ஏதாவது திருமண சம்பந்தம் பேசணுமா, அந்த தாருல் நதுவா தான். யாருக்காவது ஏதேனும் ஆபத்தை ஏற்படுத்தணுமா, அந்த தாருல் நதுவா தான். எங்கேயாவது வியாபாரத்திற்கு சேர்ந்து ஒரு கூட்டமா போடுமா, அந்த தாருல் நதுவா தான். மக்கள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய மர்கஸாக தாருல் நதுவா இருந்தது. இந்த தாருல் நதுவாவை ஏற்படுத்தியது யார் தெரியுமா? நபிகளாருடைய பாரம்பரியத்திலே வந்த குசை என்பவர்கள் தான். அவர்களுடைய மூதாதையர்களின் பாரம்பரியத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய குசை என்பவர்கள் தான். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், நபிகளாருடைய பாரம்பரியம் முழுக்க பொது சேவையிலே ஈடுபட்டிருக்கிறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாஷிம் என்று ஒருவர் இருக்கிறார். நபிகளாருடைய பாரம்பரியத்திலே ஹாஷிம், இவர்களும் ஏராளமான சேவைகள் செய்திருக்கிறார்கள். மக்காவுக்கு வரக்கூடியவங்க, தூர நாடுகளில் இருந்து வரக்கூடியவங்க, உணவுக்கு வழி இல்லாம, தண்ணீருக்கு வழி இல்லாம, தங்குவதற்கு எந்த ஏற்பாடும் இல்லாம சிரமப்படுகிற போது இந்த ஹாஷிம் தன்னுடைய சொந்த செலவிலே அத்தனை ஏற்பாடுகளையும் செய்து வைத்தார். ஒரு முறை மக்காவிலே மிகப்பெரிய பஞ்சம் தாண்டவமாடியது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னர் மிகப்பெரிய பஞ்சம் தாண்டவமாடியது. யாரெல்லாம் உணவில்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, அருந்துவதற்கு நீர் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, அத்தனை பேருக்கும் தன்னுடைய சொந்த செலவிலே உணவுக்கான ஏற்பாட்டை செய்தார் ஹாஷிம். அது மட்டுமல்ல, தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவோம், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பசியோடு இருக்கிறவனுக்கு மீனை புடிச்சு புடிச்சு கொடுக்கறத விட மீன் பிடிக்க கத்து கொடுத்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு காலம் தான் கை நீட்டி வாங்கிக்கிட்டே இருப்பான், எனக்கு பசி இது, மீனை போடு மீனை போடு. ஆனா மீனை எப்படி பிடிக்கணும், குளத்து கரையில கொண்டு போய் விட்டு ஒரு துண்டில கையில கொடுத்து கூட்டிட்டானா அவன் தேவைப்படுறப்பெல்லாம் பிடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இது சாதாரணமா நடைமுறையில சொல்லுகிற ஒரு பழமொழி. பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித பாரம்பரியத்திலே வந்த ஹாஷிம் யோசிக்கிறார், என் மக்களுக்கு மக்கள் பஞ்சத்திலே வாழுகிறார்கள், வாழ்வதற்கு வழி தெரியாமல் விழிவிழிக்க இருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் உணவை கொடுக்கிறேன், என் சொந்த ஐஸ்வர்யத்திலே இருந்து செல்வத்திலே இருந்து நான் வாரி வழங்கிக் கொண்டே இருக்கிறேன், தவறில்லை. ஆனால் இதே நிலை தொடரக்கூடாது. என் மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை நான் உருவாக்க வேண்டும். ஹாஷிம் யோசிக்கிறார். அவருடைய சிந்தனையிலே உருவானதுதான் மக்கத்து மக்கள் குளிர்காலங்களிலும் கோடை காலங்களிலும் வியாபாரம் செய்வதற்காக வேண்டி 2 தேசங்களுக்கு புறப்பட்டு போவார்கள். மக்காவிற்கு வடக்கே ஷாம் இருக்கிறது, சிரியா இருக்கிறது. கோடை காலத்திலே மக்காவிலே இருப்பவர்கள் எல்லாம் ஷாம் தேசத்துக்கு போவாங்க. கோடை காலம் வந்துட்டா ஷாமுக்கு போவாங்க. தன் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு போற வழியில் அப்படியே வியாபாரம் செஞ்சுக்கிட்டு ஷாம்ல போய் வியாபாரம் செஞ்சுட்டு அங்க இருக்கிற கிடைக்கிற பொருளை எல்லாம் வாங்கிட்டு மக்காவுக்கு வந்தாங்கன்னா சற்றேற குறைய 6 மாசம் நிறைவாயிரும். குளிர்காலம் வந்துவிட்டால் மக்காவில் இருந்து இதே
தெற்கே யமனுக்கும் பயணப்பட்டு போக வேண்டும். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளை கொண்டு போய் வியாபாரம் செய்ய வேண்டும், அங்கே கிடைக்கிற பொருளை வாங்க வேண்டும் என்ற ஒரு உயர்தரமான வியாபார யுக்தியை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தவர் இந்த ஹாஷிம் என்பவர். நீங்க சும்மா இப்படியே என்ற வாய் சாப்பிட்டே இருக்கணும்னு நினைக்காதீங்க, வியாபாரம் செய்யுங்க. ரப்புல் ஆலமீனுக்கு இந்த செய்தி ரொம்ப பிடித்து போய்விட்டது. வியாபாரம் செஞ்சு தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கணும் என்ற சிந்தனையை உருவாக்கினார் அல்லவா ஹாஷிம். இந்த செய்தி ரப்புல் ஆலமீனுக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. அது மட்டுமல்ல, மக்கா நகரம் எப்படி இருந்தது, அதை சுற்றியுள்ள பகுதிகள் எப்படி இருந்தது, எங்கிருந்து யார் புறப்பட்டு எதை கொண்டு போனாலும் இடையில இருந்தவர் பார்ப்பாங்க, அடிப்பாங்க, வாங்கிப்பாங்க, விட்டுவாங்க. எங்க வந்தாலும் கொலை, அதுதானே தாண்டவமாடியது. ஆனால் மக்காவில் இருந்து புறப்பட்டு இந்த குடும்பம் போனாங்கன்னு சொன்னா, ஷாமா இருக்கட்டும், யமனா இருக்கட்டும், இந்த பிரதேசங்களா இருக்கட்டும், போகிற இடமெல்லாம் இவர்களுக்கு மரியாதை. காரணம், இவர்கள் கஅபா என்ற ஆலயம் இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருந்து வருகிறார்கள். கஅபா என்ற ஆலயம் இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருந்து வருகிறார்கள். இவங்க எங்க போனாலும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நிம்மதியா போயிட்டு வியாபாரத்துக்கு போவாங்க. ரப்புல் ஆலமீன் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுத்தார். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறைஷ் என்ற அத்தியாயத்தில் எல்லாம் சொல்கிறான். லீலாஃபி குறைஷின் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப். ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப், கோடை காலத்திலே ஒரு பயணம், குளிர் காலத்திலே ஒரு பயணம். நீங்க வியாபாரம் செய்யறதுக்காண்டி போனீங்க, உங்களுக்கு எந்த பயமும் இல்ல, எந்த பீதியும் இல்ல, எந்த அச்சமும் இல்ல, நிம்மதியா போயிட்டு வந்தீங்க. அந்த ரப்பை நினைச்சு பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் பிற்காலத்திலே கேட்கிறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததற்கு பிறகு அவர்களுடைய பாரம்பரியம், அவர்களுடைய ஊர் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த சூழ்நிலையை பார்த்துவிட்டு ரப்புல் ஆலமீன் நினைவுபடுத்தி சொல்கிறார், மிகப்பெரிய பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்தாரே, அதையெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறார். ஒரு விஷயத்தை நாம் முடிவுக்கு கொண்டு வந்து விடலாம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாரம்பரியம் கற்புலகத்திலே உயர்ந்திருந்ததை போல, குமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரம்பரியம் வீரத்திலே செறிந்திருந்ததை போல, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னோர்கள் மிகப்பெரிய பொது சேவையில் ஈடுபட்டிருந்ததை போல, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னோர்கள் உழைப்பின் மூலகர்த்தாவாகவும் இருந்திருக்கிறார். அப்படியானால் அவருடைய குடும்பம் எவ்வளவு சிறந்ததாக இருக்க வேண்டும், எவ்வளவு உயர்ந்ததாக இருக்க வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணிலே பிறக்கிறார்கள். பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிற போது நாடு முழுக்க இருட்டுதான் இருந்தது, அஞ்ஞானம் தான் இருந்தது. பலமானவன் பலகீனமானவனை அடித்துக் கொண்டிருந்தான், அதிகாரம் உள்ளவன் அதிகாரம் இல்லாதவனை நசுக்கிக் கொண்டிருந்தான், முதலாளிகள் தொழிலாளிகளை அடித்துக் கொண்டிருந்தார்கள், மட்டமாகவும் கேவலமாகவும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததை பார்த்து யூதர்கள் சந்தோஷப்பட்டார்கள், கிறிஸ்தவர்கள் சந்தோஷப்பட்டார்கள், அனாதைகள் சந்தோஷப்பட்டார்கள், பெண்கள் சந்தோஷப்பட்டார்கள், தொழிலாளர்கள் சந்தோஷப்பட்டார்கள், எல்லோரும் மகிழ்ச்சி கடலில் ஆனார்கள். ஏனென்றால் தமக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது என்பதை அவர்கள் யதார்த்தமாக புரிந்திருந்தார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையாக பிறக்கிறார்கள். முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் குழந்தையாக பிறக்கிறார்கள். அரபு நாட்டில் ஒரு பழக்கம் இருந்தது, எந்த வீட்டில் குழந்தை பிறந்தாலும் பெரும்பாலும் அந்த குழந்தைய கிராமங்களுக்கு பால் ஊட்டுவதற்காக, அமுதூட்டுவதற்காக அனுப்பி வைத்து விடுவார்கள். கிராமங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஏன் இந்த மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க? இரண்டு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது வரலாறு. கிராமங்களுக்கு குழந்தைகளை செவிலி தாய்மார்கள்ட்ட அனுப்பி வைக்கிறதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று, கிராமத்திலே காற்று தூய்மையாக கிடைக்கும். கிராமத்துல காற்று தூய்மையாக கிடைக்கும். கிராமத்துல கிடைக்கிற மாதிரி சுத்தமான காற்று பெருநகரங்களில் கிடைக்க முடியாது. கடுமையான வாகன நெருக்கடி, அதில் இருந்து கக்கக்கூடிய புகைகள், இப்போதுள்ள சூழ்நிலைக்கு நாம் யோசித்து பார்த்தால் இதே போன்றுதான் முந்தைய காலங்களிலும் வேறு ஏதோ ஒரு அமைப்பிலே மிகப்பெரிய தொல்லை இருந்தது பெருநகரங்களில். தூய்மையான காட்சி என் குழந்தைக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பிறந்த குழந்தையை பாலகனாக இருக்கிற போதே கிராமங்களுக்கு அனுப்பி வைத்து
கிராமங்கள்ல தான் மொழி சுத்தமா இருக்கும். சென்னை சிட்டியில போய் பேசி பாருங்க. கன்னியாகுமரியில இருந்து அப்படியே கடந்து வந்து சென்னை வரைக்கும் போய் பார்த்தா எத்தனை இடங்களில் தமிழை எப்படிலாம் பேசுறாங்க, எப்படி எல்லாமோ பேசுகிறார்கள். நாம் இழுக்கிறோம் என்று சொல்வதை சென்னைக்காரன் சொல்கிறான், இசுக்கிறோம் என்று சொல்கிறான். வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா? அதுவும் இந்த கேரளத்தில் வந்ததற்கு பிறகு எனக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைத்தது. இங்கே மற்ற ஊர்களை விட இன்னும் தெளிவாக தமிழ் இருக்கிறது. எங்க ஊர்ல எல்லாம் கிளாஸ் சொல்லுவோம், அது சரியில்லை. இங்கே குவளை என்று சொல்றாரு. உங்களை ருசிப்படுத்துவதற்காக நான் இந்த வார்த்தை சொல்லவில்லை. கிராமங்களிலே மொழி வளர்கிறது, அழியாமல் இருக்கிறது என்பதற்காக சொல்கிறேன். தட்டுன்னு சொல்லுவாங்க எங்க பகுதிகள் எல்லாம். இந்த அறிவிப்பார்கள் கேட்டுப்பாங்க. இங்கே சுத்த தமிழிலே தட்டை என்று சொல்லப்படுகிறது. தமிழ் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அப்படியானால் கிராமங்களிலே தான் மொழி என்பது அழியாமல் பாதுகாக்கப்படுகிறது, தொடர்ந்து அது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அரபு மொழி தெளிவோடு இருக்க வேண்டும். அரபு மொழியின் இலக்கியங்கள் இலக்கணங்கள் என் குழந்தைக்கு வர வேண்டும். பெரும் நகரங்களிலே பிறக்கிற குழந்தைகளை கூட பாலூட்டுதல் என்ற பெயரிலே குழந்தைகளை அனுப்பி வைத்து விடுவார்கள். அங்கே தூய்மையான காற்று கிடைக்கும், தெளிவான மொழி கிடைக்கும், அனுப்பி வைத்து விடுவார்கள். முஹம்மது பின் அப்துல்லா என்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதற்கு விதிவிலக்கானவர்கள் அல்ல. ஒரு ஊர்ல குழந்தை பிறக்க போகுது என்ற செய்தி கிடைத்தாலே எல்லோருமாக சேர்ந்து புறப்பட்டு வந்து விடுவார்கள். பக்கத்து தேசங்களிலே, பக்கத்து நகரங்களிலே வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிற பெண்கள் தான் பெற்றெடுத்திருக்கிற குழந்தையை வளர்க்கிற அதே நேரத்தில் ஏதேனும் வசதியான வீட்டினுடைய குழந்தை நமக்கு வளர்ப்பதற்கு கிடைக்க மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டு வருவார்கள். அப்படித்தான் பனு சஅத் என்ற கோத்திரத்தை சார்ந்த சில பெண்கள் மக்காவிற்கு வருகிறார்கள். குழந்தை ஏதேனும் கிடைக்குமா, குழந்தை ஏதேனும் கிடைக்குமா, புறப்பட்டு வருகிறார்கள். வந்தவர்களிலே ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒருவர். ஹலீமத்து ஸஅதியா சொல்கிறார்கள், நான் என்னுடைய தேசத்தில் மக்காவை நோக்கி வந்தேன். நான் வந்த ஒட்டகம் மிகவும் மெலிந்திருந்தது, மிகவும் பலகீனப்பட்டு போயிருந்தது. என்னால் விரைவாக ஓட்டி வர முடியவில்லை. என் தேசத்தில் இருந்து ஏராளமான பெண்கள் வந்தார்கள், என்னை விட முந்தி சென்று விட்டார்கள். மக்களா நகரம் வந்து யார் யார் வீட்டிலே குழந்தைகள் பிறந்திருக்கிறது என்று கேட்டு குழந்தைகளை வாங்கி கொண்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போதுதான் நான் மக்காவுக்குள்ளேயே போறேன். ஹலீமா ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நான் பலகீனமானவளாக இருந்தேன், நான் வறுமை உள்ளவளாக இருந்தேன், இடத்திலே சரியான வாகனம் கூட இல்லை. எல்லா குழந்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. மக்காவில் போய் தேடி பார்த்தா எந்த வீட்லையாவது குழந்தை கிடைக்குமான்னு பார்த்தா எங்கேயுமே குழந்தை இல்லை. ஒரு வீட்டை சுட்டி காட்டினாங்க, அந்த வீட்டில் ஒரு ஆண் குழந்தை இருக்குன்னு. நான் போய் பார்த்தேன், அங்க அழகான ஒரு ஆண் குழந்தை இருந்துச்சு. நிறைய பேர் வந்தாங்க, யாருமே இந்த குழந்தைய வாங்கலையான்னு நான் விசாரிச்சேன். அப்ப எனக்கு தகவல் சொல்லப்பட்டது, இந்த குழந்தை அனாதை என்று சொல்லப்பட்டது. குழந்தைய வந்து வாங்கி போறவங்க சும்மா வாங்கி போவாங்க. அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுறது சாதாரண விஷயமா? அந்த குழந்தைய பராமரிக்கிறது சாதாரண விஷயமா? அந்த குழந்தைய கொண்டு போய் அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்கிறதுக்கு ஏதாவது அவங்க குடும்பத்துல அந்த அம்மா சொந்தக்காரங்க இருந்து நிறைய பொருளாதாரம் கொடுத்தா தானே அதை ஈடுகட்ட முடியும். முகமது பின் அப்துல்லா குழந்தையாக பிறந்திருக்கிறார், அங்கே தந்தையை இழந்த அனாதையாக இருக்கிறார். யாரு போய் காசு பண்ண முடியும்? வந்த பெண்கள் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. ஹலீமத்து ஸஅதியா சொன்னார்கள், நான் வெறும் கையோடு வந்தேன், வறுமையோடு வந்தேன், பலகீனமான வாகனத்திலே வந்தேன், எந்த குழந்தையும் கிடைக்கவில்லை. ஒண்ணுமே இல்லாம போறதுக்கு இதுவான் பரவாயில்லைன்னு தூக்கிட்டு வந்தேன். குச் ந ஹோனே சே ஹோனா பெஹ்தர் ஹே என்று உருதுவிலே சொல்வார்கள். குச் ந ஹோனே சே ஹோனா பெஹ்தர் ஹே, எதுவும் இல்லாம போறதை விட ஏதாவது இருக்கிறது நல்லது. ஒரு குழந்தையும் கிடைக்கல, இந்த ஏழை பிள்ளையாவது கிடைக்கட்டும், இந்த அனாத பிள்ளையாவது கிடைக்கட்டும் அப்படின்னு நான் தூக்கிட்டு போனேன். ஹலீமா ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், எப்போது புண்ணியவதி ஆமினாவுடைய கரத்திலே இருந்து முஹம்மது பின் அப்துல்லாஹ்வை நான் கரம் பற்றி வாங்கினேனோ அப்போதே என்னுடைய உடலிலே ஒரு உத்வேகம் உருவானது. என்னை அறியாமல் ஒரு உத்வேகம் உருவானது.
இதுவரை எந்த குழந்தையும் அந்த மார்பிலே அமர்ந்தியதே இல்லை. முஹம்மது பின் அப்துல்லா அருந்த ஆரம்பித்தார்கள். நான் பெற்றெடுத்த மகன் அப்துல்லாஹ் இப்னு ஹாரிஸுக்கும் ஏராளமான அமது கிடைத்தது. நான் ஏறி என் ஒட்டகத்திலே அமர்ந்தேன். என் தேசம் நோக்கி என்னுடைய ஒட்டகத்தை செலுத்தினேன். என்ன அதிசயம் தெரியுமா? எல்லோரையும் விட முதன்மையாக நான் என்னுடைய தேசம் போய் சேர்ந்து விட்டேன். முஹம்மது பின் அப்துல்லா என்ற குழந்தை அனாதை என்று எல்லோராலும் ஒதுக்கப்பட்ட அந்த குழந்தை யாருக்கு தெரியும் அது பரக்கத்து நிறைந்த குழந்தை என்று? ஹலீமா சஅதியா பேசுகிறார்கள். என் விவசாய நிலங்களிலே வேளாண்மை தலங்களிலே சரியான மகசூல் இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தேன். நான் ஏராளமான ஆடுகள் வளர்த்தேன். அந்த ஆடுகளில் கூட நிறைவான பால் கிடைக்காமல் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தேன். எப்போது முஹம்மது பின் அப்துல்லாஹை நான் கரப்பற்றி எடுத்து வந்தேனோ அப்போது என் விவசாய நிலங்களிலே பரக்கத்தை என் கண்ணால் கண்டேன். என் ஆடுகளிலே இருந்து ஏராளமான பால்களை நான் கறந்து கொண்டேன். என் குழந்தை அப்துல்லாஹ் இப்னு ஹாரிஸுக்கு தேவையான அமுதை ரப்புல் ஆலமீன் என் மார்பகத்திலே சுரக்கச் செய்தார். வாழ்க்கையில் சந்தோஷம். ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? எல்லோரையும் விட தாமதமாக மக்கா சென்று முஹம்மது பின் அப்துல்லாஹை பெற்றுக்கொண்டு தாமதமாக புறப்பட்ட நான் எல்லாத்தையும் விட சீக்கிரம் என்னுடைய நாட்டுக்கு வந்துட்டேன். முஹம்மது பின் அப்துல்லா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக ஆகப் போகிறார்கள் என்பதின் பரக்கத்தை ரப்புல் ஆலமீன் குழந்தையிலே வைத்து விட்டார். நபிகளாரோடு எதுவெல்லாம் இணைகிறதோ அனைத்திற்கும் பரக்கத் என்பது நிச்சயம், சந்தேகமே இல்லை. அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்களின் கூட்டத்தார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு அண்ணல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை எல்லா நபிமார்களின் கூட்டத்தாரை விட கௌமுகளை விட உம்மத்தே முஹம்மதியா நாம் சிறப்பானவர்கள். ஏன் தெரியுமா? நாம் பூமானோடு இணைந்திருக்கிறோம். நாம் யாருடைய உம்மத்து? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்தை விட, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்தை விட, இன்னவர நபிமார்களுடைய உம்மத்தை விட நாம் சிறந்தவர்கள். ஏன் தெரியுமா? நபிகளாரோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் மூலமாக 4 பெரும் வேதங்கள் இறக்கப்பட்டது. தௌராத், ஜபூர், இன்ஜீல், குர்ஆன். இதில் குர்ஆன் சிறந்தது. ஏனென்றால் எங்களுடைய பூமாக்கள் இறக்கி வைக்கப்பட்டது. நபிகளாரோடு அது இணைகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எந்த பொருள் எல்லாம் இணைகிறதோ அனைத்திற்கும் பரக்கத், கைர் என்பதை ரப்புல் ஆலமீன் எழுதி வைத்து விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிற போது அவர்களுடைய தந்தையை இழந்த அனாதையாக பிறந்தார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிற்காலத்திலே அல்லாஹ் இதை நினைவுபடுத்துகிறான். அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா